friends, welcome to our cooking time channel. இன்னைக்கு நாம ரொம்ப சிம்பிளா ஒரு சூப்பரான சுவையில மட்டன் குழம்பு வைக்க போறோங்க. இந்த மட்டன் குழம்பை இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி அது மட்டும் இல்லாம சாப்பாட்டோடையும் சேர்த்து சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதுக்காக என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சிடலாங்க. இதில் ஒரு குழம்பு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நாம் ஆல்ரெடி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஒரு 1/2 கிலோ அளவுள்ள ஆட்டுக்கறியை இதோடு சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க. நாம் சேர்த்த உப்பு, மஞ்சள் பொடி அந்த மட்டன் துண்டுகளோட எல்லா பகுதியிலையும் அப்ளை ஆன பிறகு நாம் சேர்த்த மட்டன் துண்டுகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு அதை அப்படியே மூடி விசிலை போட்டுடலாங்க. சரியாக ஒரு 3 விசில் வந்து நல்லா வெந்த பிறகு அதை அப்படியே இறக்கி வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா நாம் ஒரு பேனில் ஒரு குழம்பு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு சோம்பு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 100 கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயத்தை இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லா பொடிசாக கட் பண்ண ஒரு 1/2 முடி அளவு தேங்காய், நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளி பழம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக இதே போல் கிளறி விட்டுகிட்டே இருக்கலாங்க. நாம் சேர்த்த எல்லாமே ஒரு 2 நிமிஷத்துக்கு இதே போல் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு அதை அப்படியே எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு நல்லா பொடிசாக கட் பண்ண ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாங்க. பார்த்தீங்களா, நாம் சேர்த்த வெங்காயம் எல்லாமே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணலாங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்செடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவையும் இதோடு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வீடுகளில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் பொடி, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணலாங்க. இதே போல் ஒரு முறை நல்லா கலந்து விட்ட பிறகு நாம் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த மட்டன் துண்டுகளை இதோடு சேர்த்துக்கலாங்க. கூடவே நாம் பாயில் பண்ணும்போது மிச்சமான அந்த தண்ணியும் இதோடு சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பாயில் பண்ணலாங்க. இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு அதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. சரியாக ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நாம் இதை ஓப்பன் பண்ணி நல்லா பொடிசாக கட் பண்ண ஒரு கையளவு மல்லி தலையை தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, நல்ல கமன்னு ஒரு மட்டன் குழம்பு நம்ம வீட்டில் பக்காவாக தயார் பண்ணிட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.